இந்தியன் ஃபேன்ஸ்க்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். மனாலோ மார்க்கஸ் இந்தியன் ஃபுட்பால் டீம் ஹெட் கோச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. வாங்க இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன்டாக அவரை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். மனாலோ மார்க்கஸ் யாரா இந்த மனாலோ மார்க்கஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் ஃபுட்பால் அதாவது ஐஎஸ்எல் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஜாம்பவான் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு அல்டிமேட்டான மாதிரியான ஒரு கோச் தான் மனாலோ மார்க்கஸ். இந்தியன் ஃபுட்பால் பிளேயர்ஸை எப்படி யூஸ் பண்ணும் நான் பார்த்ததுலேயே பெஸ்ட்டு கோச்னால் அது மனாலோ மார்க்கஸ் தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வருது. நல்ல கோச்சு. கண்டிப்பாக 2030 நான் அடித்து சொல்கிறேன், 2030 இவர் கண்டிப்பாக இந்தியன் ஃபுட்பால் டீமை கூப்பிட்டு போவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. வேர்ல்டு கப் கூப்பிட்டு போவார்னு. ஓகே, மனாலோ மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பாலில் ஒரு 4-5 வருஷமாக இருக்கார். 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கும், 1 வருஷம் பார்த்தீங்கன்னா கோவாவுக்கும் பார்த்தீங்கன்னா கோச் பண்ணியிருக்காரு. அதாவது இவர் பிரம்மாண்டமான கோச்சுங்க, செம்ம கோச்சு. அதாவது இவரால் பார்த்தீங்கன்னா லிஸ்டன் கொலாசோ, அப்புறம் புஜாரி, அப்புறம் அந்த டீமில் சனா அதுக்கப்புறம் இன்னொருத்தன் இருப்பானே மும்பை கூட போனான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸு யங்ஸ்டர்ஸெல்லாம் டெவலப் பண்ணி விட்ட கோச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் மனாலோ மார்க்கஸ்ஸு. இப்போ இந்தியன் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா அந்த 4 பிளேயரும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் டெவலப் பண்ணி விட்டது பார்த்தீங்கன்னா மனாலோ மார்க்கஸ் த கிரேட். ஸோ இப்போ என்னன்னா மனாலோ மார்க்கஸ் ஒரு நல்ல சைனிங்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்தியன் ஃபுட்பாலில் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னா அது மனாலோ மார்க்கஸ் தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது 100க்கு 1000 கொடுப்பேன் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு. ஸோ செம்ம கோச்சு. எஃப்சி கோவாவுக்கு பார்த்தீங்கன்னா 32 மேட்ச்சில் 19 வின்ஸ், 6 ட்ரா அண்ட் ஜஸ்ட் 7 லாஸஸ் முடிச்சிருக்காரு. ஸோ அதில் நல்லா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு இந்தியன் பிளேயர்ஸை எப்படி யூஸ் பண்ணுவார். ப்ளஸ் ஜெய்குப்தா பார்த்தீங்கன்னா ஹீ ஒன்லி யூஸ்ட் இட். அண்ட் இந்த மாதிரி நிறைய இந்தியன் பிளேயர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு நல்ல கோச்சாக தான் நான் இவரை பார்க்குறேன். அப்புறம் ஹைதராபாத்துக்கு பார்த்தீங்கன்னா 74 மேட்ச்சில் 37 மேட்ச் ஜெயிச்சு 21 மேட்ச் ட்ரா பண்ணி வெறும் 16 மேட்ச் தான் தோற்றுருக்காரு. ப்ளஸ் அதுலேயே ஒரு ஐஎஸ்எல் கப்பு, ஒரு பிளே ஆஃப்ஸு, ப்ளஸ் எஃப்சி கோவாவுக்கு போன வருஷம் பிளே ஆஃப்ஸு, டுரான் கப்பில் பிளே ஆஃப்ஸு, இந்த மாதிரி பல விஷயம் பண்ண நல்ல கோச் தான் மனாலோ மார்க்கஸ். ஸோ இந்தியன் ஃபுட்பால் டீம் வில் சேஞ்சுன்றதை நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். ப்ளஸ் மனாலோ மார்க்கஸை பற்றி வேறு என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அவரே அவர் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி இந்தியன் ஃபேன்ஸோட எல்லா நம்பிக்கையும் காப்பாற்றலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம்புவோம். அதாவது கூடிய சீட்டில் ஃப்ரெண்ட்லிஸ் ஆட போகுது இந்தியன் ஃபுட்பால் டீமு வியட்நாம் கூடயும் லெபனான் கூடயும். ஸோ அதை பார்ப்போம். இட்ஸ் வெயிட் அண்ட் சி. சென்னை எஃப்சி அப்டேட்ஸ் கொடுக்கலையாடான்னு கேட்டால் கூடிய சீட்டில் கொடுக்குறேன். கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மனாலோ மார்க்கஸ் அப்பாயிண்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அன்டில் தென் பை பாய். சென்னை எஃப்சி டில் வி டை.